ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் ஆலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரோட ப்ரிப்ரேஷனும் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க இன்றைக்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 days பிஃபோர் என்னால் புதுசாக எதுவுமே படிக்க முடியல. எனக்கும் புக்குக்கும் சரியான போராட்டம். புக்கை ஓப்பன் பண்ணி ஒரு 5 minutes படித்ததுக்கப்புறம் என்னால் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணவே முடியல. சரி, ஓகே, இன்றைக்கி படிக்க வேணாம் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அப்போ தான் நான் லாஸ்ட் இயர் பண்ண பெரிய மிஸ்டேக் எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம பிரெயினுக்கு ஒரு நாள் இந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது டெய்லி அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணும். நான் இப்போ தான் கஷ்டப்பட்டு 10 நாளாக என் பிரெயினை படிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் இதை நமக்கு எடுத்துக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் லாஸ்ட் இயர் ஸ்கூல் புக்கில் உள்ள திருக்குறள்லாம் நல்லாவே படித்து வச்சுருந்தேன். சரி, ஓகே, அதை எடுத்து நம்ம படித்து பார்ப்போம். படிக்க முடியலாட்டி வாய் விட்டு வாசித்து பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக 6th ஸ்டார்ட் பண்ணி 12th வரைக்கும் உள்ள திருக்குறளை வாய் விட்டு படிச்சுட்டே இருந்தேன். நம்மெல்லாம் பண்ணுற பெரிய தப்பு, இன்றைக்கி என்னால் படிக்க முடியல அப்படின்னா நான் படிக்காமல் ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா. நம்ம அந்த மாதிரி 1 day நம்ம பிரெயினுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும்போது நம்ம பிரெயின் பேக் டு ஃபார்ம் ஆகிறதுக்கு 1 week டைம் தேவைப்படும். அதனால் எப்போவுமே படிக்க முடியல அப்படின்னா படிக்காமல் இருக்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி படித்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு சும்மா பார்த்துட்ருங்க, இல்லாட்டி வாய் விட்டு ரீட் பண்ணி பார்த்துட்ருங்க. இதை நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், என்னோடய பர்சனல் ஃபெயிலியர்லேருந்து சொல்கிறேன். நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது. எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு நம்ம எப்போ வேணாலும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி படிக்க முடியாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல்.